நியூட் பீச் இருக்கு ஆக்சுவலா. இவர் போயிட்டு வந்துட்டாரு. நாங்க அலுமின் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஃபாரினர்ஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு. ரோட மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி போவாரு? இங்கிட்டலாம் இடம் இருந்தா பரவாயில்ல, இடமே இல்ல. ஹலோ வாட்ஸ்அப். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கோம் எல்லாரும்? எல்லாம் நலமாவே இருக்கு. வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்ல வந்திருக்கோம். அதுதான் கோவா. பயங்கரமான ஒரு பீச். நாங்க கோவால இருந்து கிளம்ப போறோம். பட் நாங்க கோவாக்கு என்ட்ரி ஆன இடம் இந்த இடம் தான். வந்தோன்னே இங்கதான் ஒரு 2 நாள் இருந்தோம் நினைக்கிறோம். அந்த லூப் மாதிரி திரும்பி எல்லாம் முடிஞ்சிட்டு இங்கே யூடியூப் சேனல். யா ப்ரோ. ஏய் கொள்ளாதடா. ஷார்க்க போடுறாங்க गाइस. இப்ப ஷார்க்க அடிச்சு தூக்கி இருக்கும் சொல்லிட்டு இருந்த போது இடையில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காது. இல்ல உண்மை என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நம்மள தெரியாது. பட் ஆனா நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஏனா சேனல் காட்டன போது நீங்க யூடியூபரான்னு கேட்டாங்க. ஆமா யூடியூபர்னு சொன்னோனே சேனல் பேரை சர்ச் பண்ணோனே 1 மில்லியன் பார்த்தோனே டக்குனு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதான் गाइस, அப்போ சப்ஸ்கிரைபருக்கு தான் வேல்யூ. ஐ லவ் கோவா. அதான் எல்லாரும் வந்த உடனே ஐ லவ் கோவா வாங்கி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பையனை வாங்கி போட்டுருக்காங்க. எனக்கு கிஃப்ட் பண்ணாரு இந்த ஐ லவ் கோவா. எப்போ சும்மா गाइस அதெல்லாம் இல்ல. பேபி ஐ லவ் போடா. गाइस இப்படி எல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. பையா அப்படிதான் விளையாட்டு வந்து ஃபன்னுக்காக தான் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க. நிறைய பேர் ப்ரோ ஸ்ட்ரைட் தான். அவரு ஸ்ட்ரைட் தான். நம்ம யாரும் மத்ததெல்லாம் கிடையாது. அல்லவினோட புது கோப்ரோல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இது வந்து கோப்ரோ 11. ஆமா GoPro 11. அதான் ஏதோ லூப் மாதிரி நம்ம வந்த இடத்துல திரும்ப வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு. அதான் பயங்கரமா இருக்கு. செமையா இருக்கு. ஆக்சுவலி இது இந்த பீச்ல எல்லாம் வந்து மக்கள் கம்மி தான் இருந்தாலும் இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்ல நம்மள ஃபோன் பண்ணி நான் தான் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து வர வச்சிருக்கேன். கோட்டர் கோழி பிரியாணி. கோட்டர் கோழி பிரியாணி. சார்சோமி கோவா எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா உங்களை மிஸ் பண்றேன் இப்போ லாஸ்ட் டே. ஏய் அதெல்லாம் சொல்லி மக்களை வந்து சாடாக்காத ஒரு ஜாலி வைப்ல போறோம். நீ சேடாவறன்னு சொல்லி மக்கள் ஏன் சேடாவற? அதான் गाइस இங்க இருந்து அல்லமீன் வந்து டிராவல் ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு அப்புறம் அல்லமீனோட டிராவல் வீடியோஸ் வந்து நிறைய பாப்பீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா வந்து வெளியூருக்கு போக போறோம். நேபாள் தான். அது நேபாளுக்கு போக போறோம். அதாவது இனிமே ஒரு 5 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லமீனோட ட்ரீம் ஒரு மிகப்பெரிய டிராவல் விளாகரா மாறணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிராவலர், பயங்கரமான ஒரு டிராவலரை நீங்க பாப்பீங்க. ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு தான்டா இருக்காரு. கேரளா ஆடியன்ஸை விட அவருக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிச்சி போய் அவரோட லாங்குவேஜே விட்டுட்டு அவர் தமிழ்ல சேனலை இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தடவை நம்ம வந்திருக்கோம் இல்லையா ப்ரோ இந்த பீச்ல? ஒரு தடவை இல்ல, கொஞ்ச நாளா இங்க வந்து கோவாக்குள்ள என்ட்ரி ஆனப்போ இந்த பீச் சைடு ஃபர்ஸ்ட் டே வந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் வந்திருக்கோம் நம்ம மொத்தமா. ஆமா, பசங்க கோவா படத்துல காட்டின மாதிரிலாம் இருப்பேன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். அந்த அளவுக்கு இங்க இல்ல. அதாவது அதுக்குன்னு ஒரு பீச் இருக்கு गाइस. அதாவது இந்த பீச் ஒரு டிசைன்ல இருக்கும். டிசைன்னா அந்த ஆம்பியன்ஸ், இங்க இருக்கிற மக்கள், அது மாதிரி ஒவ்வொரு பீச்சும் ஒரு மாதிரி இருக்கும். எந்தெந்த பீச்லாம் ப்ரோ கோவான்னு காட்டுற மாதிரி பீச் கேரளா சொல்லுங்க. பாகா, அஞ்சுனா, கலங்குட் அந்த மாதிரி ஏரியா, ஆரம்போல், மந்திரம் பீச், இந்த பீச்சஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் பார்ட்டி அது இதெல்லாம் இருப்பாங்க. இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கு. இங்க ஒரு மாதிரியான பீச் வேற இருக்குன்னு சொல்றான். அவர் சொல்லல, அவர் போயிட்டே வந்துட்டாரு. அதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் நார்மல். நியூட் பீச் இருக்கு ஆக்சுவலா. இவர் போயிட்டு வந்துட்டாரு. நாங்க கோவாக்கு வர்றதுக்கு ஒரு 2 டேஸ். ஹலோ ஹாய். You are blocking the road. Sorry, we just taking the video. ஏய் ரோட என்னடா தலைவருக்கு போனோம்னு சொல்றாரு. ரோட மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி போவாரு? இங்கிட்டலாம் இடம் இருந்தா பரவாயில்ல, இடமே இல்ல. This is called the philosopher's walk. Only one person must walk, and I am a philosopher. I will walk. Okay, bye. Where are you from? I'm from India. I am local. Govan. Yeah. Super. Where are you coming from? We are from Tamil Nadu. Tamil Nadu. Okay. But I lived in Japan. Turkey. தலைவர் ஜப்பான்ல இருந்தவரா? 38 years. இவரை பார்க்க ஒரு ஹாலிவுட் மூவில வர மாதிரி I இருக்கு. came back now. Okay. And I live in an old house. The house is 194 years old. Wow. The house is older than I am. அவங்கள விட வயசான ஒரு வீட்ல குடி இருக்காரா இப்போ. Okay. ஓகே பாய். கைஸ், ப்ளூ லகான் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இவரை மாதிரி ஒருத்தர் தான் அந்த தீவில் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போவாங்க. அப்படியே அப்படிதான் இருப்பார். அவரோட ட்ரெஸ்ஸிங், அந்த தாடி, பயங்கர வித்தியாசமான மக்கள் இருக்காங்க गाइस இங்க. இது பாருங்க, நானும் ஆப்பிரிக்கன் காய் ஆயிட்டோம்.
தலைவர் கோவா ஆயிட்டோம், ஸ்டார் சுவாமி வேற மாதிரி ஆயிட்டோம், எல்லாரும் கோவால வந்துட்டு ஆளே டிஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதுதான் இங்க நடந்த விஷயங்கள். ஓகே, இப்போ இங்க வந்ததுக்கான நோக்கத்தை நான் சொல்றேன். இப்போ என்னன்னா அலுமின் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஃபாரினர்ஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. ஏன் அதான் இப்ப நடக்குது. சும்மா இருக்கு இதெல்லாம் சும்மா இல்ல டிஃப்ரெண்டா போ பாருங்க, ஆம்பளைக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோம். எனக்கு சும்மா நான்லாம் பண்ண மாட்டோம், என்னாலாம் முடியாது. ஐயோ அதானே, அதுக்கு தானே அப்புறம் இங்க வந்தது. கார்ல வரும்போது நீங்க ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க. அப்பா ஒத்துக்கிட்ட, இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. பரவாயில்ல வாங்க. நீ கடைசியில அடிக்க வந்தாங்கன்னா நானும் பண்ணுதான் மீச ஒட்ட வச்சிருக்கேன். சும்மா கைஸ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இல்ல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. மண்டையில அடிச்சிருச்சு. அடிக்க மாட்டேன், லவ் தானே ப்ரொபோஸ் பண்ணி அடிச்சா நான் வந்து காப்பாத்துறேன். கொஞ்சம் மூளையில பாதிப்பு. கைஸ் இந்த மாதிரி டேபிள் போட்டு இந்த இடத்துல பீச் அப்படியே ரசிக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே பீச், இங்கிட்ட அப்படியே நம்ம கேண்டில் லைட் போட்டு. இந்த நாய்டா என்னது? ஓ பீகிள் ப்ரோ, இது க்ளோஸ் தானே. கடி பா பா பீகிள் ப்ரோ பயப்படாத ப்ரோ, அது க்ளோசிங் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ஒரிஜினல் ப்ரோ, பக்கா ஒரிஜினல். பட் இதோட ஓனர் எங்க? ஒரிஜினல்ல குட்டி கிராஸ். அவரோடதுடா அங்க வச்சிருக்காரு பாரு. ஓ அது கோல்டன் ரெட் வேவல் தானே. கோச்சு அது உன் கொட்டைய கடிக்க போகுது. ஐயோ பாக்குது. அதான் guys, சும்மா இருடா. அதான் guys காமெடி பண்ணிட்டு இருக்கு இந்த பையன். அதெல்லாம் இந்த கேமராவோட புது ஆப்ஷன் எல்லாம் வந்திருக்கு. அந்த முன்னாடி இருந்த கோப்ரோவை விட இதுல வந்துட்டு வைட் ஆங்கிள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹைப்பர் வியூ. அதுதான் ஹைப்பர் வியூன்னு புது ஆப்ஷன். அதாவது இப்ப அல்லமீனோட மூக்குக்கும் இதுக்கும் டிஃபரெண்டா பாருங்க. ஒரு விரல் தான் வைக்கிறேன். ஏய் மூக்குல விரல் வைக்கிறியாடா? இல்ல அது டிஸ்டன்ஸ் வைட் எவ்வளவு காட்டுது. ஏன் ஒரு சைலண்டா சோகமா இருக்கு? என்னாச்சு? ஏதோ பொண்ணு ரிஜெக்ஷன். சரி நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணுங்க, கோச்சிக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே கோவால இருக்கோம். இன்னைக்கு இங்கேருந்து கிளம்ப சுத்தமாக மனசு இல்லை, கொஞ்சம் கூட மனசில் இங்கேருந்து போகணும்னு தோணலை. வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆரம்பிச்ச இடத்துல வந்து திருப்பி நிற்கிறோம். எப்படி ப்ரோ கோவா பிடிச்சிருச்சா? பிடிச்சிருக்கு. ஸ்டார் சுவாமி என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கோவா வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுவும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு கோஸ்ட் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. அதை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. ஆனால் பயங்கரமான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல போன பேரெல்லாம் ரிவீல் பண்ணல, வீடியோல பாருங்க. பட் அங்க ஒரு விஷயம், நம்ம அந்த கேட்டி மீட்டர்ல ஒரு விஷயம் நடந்தது, நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதான் guys பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வேற லெவலா இருக்கும். அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம கோவா வந்ததுக்கு ஒரு தீமா ஆளுக்கு ஒரு ஐ லவ் கோவா அந்த மாதிரிலாம் டிஷர்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம். ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லா ரொம்ப இருந்துச்சு. சொல்ல முடியாது. யுவர் வெஹிக்கிள் आपका गाड़ी है भैया. ஓகே ஓகே. தெரியல, தலைவர் நம்மளை பார்த்த உடனே இங்க அதை திருட போகிறோம். போறோம்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. அதனால சரி கேட்கறது வந்திருப்பாங்க போல. அதே மாதிரியே கோவாவில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃப்ரீடம், எக்ஸ்ட்ரீமில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இந்த ஊரில். டூரிஸ்ட் பிளேஸுன்றனாலே என்னன்னு தெரில, நீங்கள் நைட்டில் எங்கே வேணால் சுற்றலாம், எங்கே வேணால் போகலாம் வரலாம். போலீஸ் பிடிச்சாங்கன்னா உண்மையாக நீங்கள் உங்கள் சைடு எதனா ஒரு தப்பு இருந்தால் ஃபைன் போட்டு அனுப்புவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி திமிரா பேசுறது அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் மிட் நைட்டில் எப்போ வேணால் பீச்சுக்கு வரலாம், இங்கே வந்து என்ன வேணால் செய்யலாம். சும்மா நடக்கணும்னு தோணுதா நடக்கலாம். அவங்கள கூப்பிட்டு யாரும் எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு விசாரிக்க மாட்டாங்க. நிறைய ஃப்ரீடம் இங்கே உண்மையிலேயே நல்லா இருக்காது. ஆனா நைட்டு நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஊரில் கஷ்டப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி டீ கடை தேடி அலைஞ்சு லாக்டவுனில் போட்டிருக்கோம். இங்கே வந்து நார்மலாகவே 12 மணிக்கு மேலே கடை எதுவுமே கிடையாது. சொல்ல போனோம்னா இது வந்து டூரிஸ்ட்டுக்காக ஃபுல்லாகவே, ஆமாம் இந்த இடமே ஃபுல்லாக அதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த இடமே இயங்கிட்டு இருக்கு. டூரிஸ்ட் இல்லைனா இந்த கோவா எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கு எல்லாம் செம ஃப்ரீடம். இங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி நடக்கலாம். யாருமே உங்களை உத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். அதில் எனக்கு ரெண்டாவதாக பர்சனலாக பிடிச்ச விஷயம், ரொம்ப சேஃப். ஃபேமிலியோட வர்றதுக்கும் நம்ம டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தப்போ வேற மாதிரி இருந்துச்சுல, ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பட் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப சேஃப். கப்பல்ஸெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஒரு பொண்ணு தனியாக வந்தால் கூட இங்கே ஜாலியாக இருந்துட்டு போகலாம், எந்த பயமும் இல்லாமல். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே போலீஸ் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி தொல்லைலாம் இல்லாமல், அப்பயும் இங்கே ரொம்ப க்ரைம்லாம் நடக்காமல் கண்ட்ரோல்டாக இருக்குது இந்த ஊர் பார்க்குறதுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுவும் கோவாவில். அப்புறம் இன்னொரு விஷயம், கோவா திருப்பி வருவோம், அடிக்கடி இனிமேல் வரப்போகிறோம். எனக்கு வந்து இந்தியாவில் நான் போன ஸ்டேட்லேயே கோவா தான் எனக்கு வந்து ஃபேவரட்ன்ற மாதிரி மாறிடுச்சு இப்போது. ஸோ கோவா அடிக்கடி நான் வரலான்ற பிளானில் தான் இருக்கும். மினி பட்ஜெட் கோவா பாண்டிச்சேரிக்கு வேணா போகலாம். அது அந்த அளவுக்குலாம் இருக்காது கைஸ். ஆனால் கோவா தான். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். நியூ இயர் டயத்தை விட்டா வெளியே சாதா டயத்தில் இருக்காது போல. ஆமாம், நியூ இயர் ஒரு செலிப்ரேஷன் டைம் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா
ஒரு கிளுகிளுப்புலாம் இருக்காது. பட் அந்த ஃப்ரீடம் எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நியூ இயர் டைமில் வந்தனால எனக்கு பெருசாக தெரில. நியூ இயருக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் வந்தோம். அப்புறம் நியூ இயர் முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. கிறிஸ்மஸ் டைமில் வாங்க, ஃபுட்டுக்கு பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக செலவாகும். ஃபுட்டு வந்து அவ்வளோ காஸ்ட்லியான விஷயம். ரூமுமே நியூ இயர் இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குமே தவிர மற்ற டைம்லலாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. பட் சாப்பாடு டேஸ்ட் எப்படி? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோவாவில் ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னொன்று எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபுட்டை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்க. உதாரணத்துக்கு அரிசியை ஊற போடுறதே இப்போ நீங்கள் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அரிசியவே ஊற வைக்கிறாங்க. அப்படி ஒரு ரூல்ஸே இங்கே இருக்குது. அது வந்து அப்படி பண்ணாமல் ஆல்ரெடி சமைச்சதை கொடுத்தா அவங்க லைசன்ஸை கட் பண்ணி சீல் வச்சுருவாங்க. அதான் காய்ஸ், இதுதான் கோவா. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்திருக்குங்க. கடையை விட அதிகமாக ஒயின் ஷாப் தான் இருக்கு. மெடிக்கலை தேடி அலையிறோம் சுற்றி எங்கேயுமே இல்லை. ஆனால் சுற்றி திரும்புற சைட்லாம் சரக்காக தான் இருக்கு. அதான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எல்லாம் கிடைப்பாங்க. அதனால எல்லாரும் இங்கே வந்து அடிப்பாங்க. தண்ணியை விட எங்க ஆல்கஹால் தான் நிறைய பேருக்கு குடிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பியர் போட்டுட்டு தான் எல்லாரும் சுற்றுறாங்க. ஐயோ, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கனாலும் டீ குடிக்கிற மாதிரி பியர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்கே? அப்படிதான் இருக்கும். பட் அது அவங்களுக்கு ஒரு ஜாலி. இங்கே வந்ததே அவங்க அதுக்கு தான் வராங்க. ஆனால் நம்ம அந்த நோக்கத்துக்கு வரல. நம்ம ஷூட் விஷயமா வேலை விஷயமா வந்தோம். அப்படியே சைடில் நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். அவ்வளோதானே தவிர இங்கே ஒர்க்கு தான் எங்களோட மெயின் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அதை கரெக்டாக முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். என்ன நாங்கள் நினச்சதை விட நாட்கள் அதிகமாயிருச்சு. அவ்வளோதான். லாஸ்ட் டே ஷார் சுவாமி வாசு ப்ரோ ஷார் சுவாமி அதான் எல்லாரும் போறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட நேபாள் ட்ரிப்பை முடிச்சிட்டு கண்டிப்பா எங்க அங்க பாக்குறீங்க முடிச்சிட்டு திருச்சிக்கு வாங்க. அப்புறம் இன்னொரு பிளான் அதெல்லாம் வேற லெவல் பிளான்ஸ். இனிமே பிளான்ஸ் தான் गाइस. எல்லாமே பயங்கரமா. ஓகே गाइस, அப்ப இன்னொரு வீடியோல பாக்குறது வரைக்கும் சரிங்க. ஐ மீன் டேக் இட் गाइस. பை. எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும்